இதுவரையில் நாம் பார்த்திராத அதிசயம் என்று சொல்லுவதா, அல்லது இதுவரையில் நடந்திராத கொடூரம் என்று சொல்லுவதா? திரைப்படத்தின் மீது இருக்கிற மோகத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒட்டுமொத்த மானுடத்தை இழிவுபடுத்துவதாகவும் அவமதிப்பதாகவும் இருக்கிறது. இதற்கு இவர்கள் மேடைகளில் பெரியார் படம், அம்பேத்கர் படம் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. இதை மற்றவர்களும் பின்பற்றி வைத்து விடுவாரோ என்கிற அச்சமும் வருகிறது. குஜராத் தொழிலதிபரான அதானிக்கு எல்ஐசியிலே இருந்து 525 கோடி ரூபாயை முதலீடாக போடுவது என்பது எத்தனை பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய கொடுமை. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இதுவரையில் நாம் பார்த்திராத அதிசயம் என்று சொல்லுவதா, அல்லது இதுவரையில் நடந்திராத கொடூரம் என்று சொல்லுவதா? எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. தங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளை, தங்கள் குடும்பங்களின் உறுப்பினர்களை இழந்தவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லாமல் அவர்களையெல்லாம் ஆறுதலை வாங்கி சொல்ல வாருங்கள் என்று சொல்லுவது இதுவரையில் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. முடிந்தால் போய் ஆறுதல் சொல்லுங்கள், இல்லையானால் வர முடியவில்லை என்று தொலைபேசியிலாவது பேசுங்கள். அதை பேசிவிட்டீர்கள், அதோடு போதும். அவர்களை கரூரிலிருந்து சென்னைக்கு வரவழைத்து நடிகர் விஜய் மாமல்லபுரத்தில் ஒரு உயர்ந்தரக விடுதியில் அவர்களை தங்க வைத்து 50 அறைகளை எடுத்து ஒவ்வொரு அறையாக சென்று நான் ஆறுதல் சொல்லப் போகிறேன், வந்து ஆறுதலை வாங்கி சென்று போய்விடுங்கள் என்று சொல்லுவது அந்த மக்களை அவமதிப்பதாக இல்லையா? அருகில் இருக்கிறவர்களாவது யாராவது அதை சொல்ல மாட்டார்களா? பொருள் வாங்கி போவதற்காக வெளியூருக்கு போய் வருகிறவர்களை பார்த்திருக்கிறோம். ஆறுதலை வாங்கி செல்வதற்காக மக்களை வரவழைத்திருப்பது இதுதான் நான் அறிந்த வரையில் முதல் தடவை என்று சொல்ல வேண்டும். அதுவும் கரூரிலிருந்து 22 குடும்பம், ஈரோடு மதுரையிலிருந்து விமானத்தில் 5 குடும்பங்கள், இப்படி பலரையும் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். வீட்டு வாசலில் சொகுசு பேருந்தில் ஏற்றினால் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்று நினைத்து பேருந்துகளை கரூருக்கு வெளியில் வெண்ணெய் மலையில் நிறுத்திவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து ஆட்டோவிலும் சின்ன சின்ன ஊர்திகளிலும் அழைத்து வந்து வெண்ணெய் மலையில் இந்த சொகுசு பேருந்தில் 5 பேருந்துகளில் ஏற்றியிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலிருந்து 3 பேர் என்பதை தாண்டி 5 பேர் என்பதை தாண்டி 10 பேர் வந்தாலும் வரலாம், விஜயை நீங்கள் அருகில் பார்க்கலாம் என்று சொல்லுவது அந்த மக்களினுடைய திரைப்படத்தின் மீது இருக்கிற மோகத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒட்டுமொத்த மானுடத்தை இழிவுபடுத்துவதாகவும் அவமதிப்பதாகவும் இருக்கிறது. அங்கே கொண்டு வந்து சொகுசு பேருந்துகளில் ஏற்றுகிற போது சீக்கிரம் உடனே ஏறுங்க, 12 மணிக்குள்ளே புறப்பட்டு விட வேண்டும் என்று அவசரப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் 12 மணிக்குள் புறப்பட வேண்டும்? 12 மணிக்கு யமகண்டம் வந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். எனவே யமகண்டம் ராகு காலமெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு திருமண வீட்டுக்கு போவது போல மக்களை மறுபடியும் மூட நம்பிக்கைகளில் அமிழ்த்தி எதற்கு இவர்கள் மேடைகளில் பெரியார் படம், அம்பேத்கர் படம் என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை. சூடம் காட்டி பேருந்துகளுக்கு அடிப்படையாக ஒரு இன்பச் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வதைப் போல அந்த மக்களை துக்கம் கேட்பதற்கல்ல, துக்கம் வாங்குவதற்கு, ஆறுதல் வாங்குவதற்கு அழைத்து செல்கிறார்கள். எப்போது நடந்தது அந்த நிகழ்வு? நேற்றைக்கு யமகண்டம் வருவதற்குள் சரியான நேரத்தில் மக்களை அழைத்து சென்று விட வேண்டும் என்று கருதுகிற இவர்கள் சரியான நேரத்திற்கு சென்ற 27ஆம் தேதி கரூருக்கு வந்திருந்தால் இந்த சிக்கலே நேர்ந்திருக்காதே. சென்ற 27 நடந்ததற்கு இந்த 27இல் அதுவும் 20 லட்சம் ரூபாயை ஒரு குடும்பத்திற்கு கொடுத்து விட்ட பிறகு அவர்களால் மறுக்கவும் முடியாத நிலையை ஏற்படுத்தி அவர்களை மறைமுகமாக கட்டாயப்படுத்தி சங்கிலியால் எடுத்து வருவதற்கு பதிலாக பணத்தால் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் நடிகர் விஜய் சனிக்கிழமை மக்களை சந்திப்பார். இப்போது 27ஆம் தேதி சந்திப்பது என்று முடிவுக்கு வந்து விட்டார் போல இருக்கிறது. அச்சமாக இருக்கிறது, அடுத்த 27இல் என்ன நிகழுமோ என்று. இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இதை மற்றவர்களும் பின்பற்றி வைத்து விடுவாரோ என்கிற அச்சமும் வருகிறது. நீங்கள் 20 லட்சம் ரூபாயை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலும் பெரிய கேள்வி வருகிறது. 20 லட்சம் ரூபாய் 40 குடும்பத்தினருக்கு என்றால் இவ்வளவு தொகையை அவர் எப்படி சம்பாதித்தார்? நான் வந்தவுடனே ஊழலை ஒழித்து விடுவேன் என்கிறவர் கருப்பு பணத்தையும் ஒழித்து விடுவேன் என்று சேர்த்தளவா சொல்ல வேண்டும்? கருப்பு பணத்தை ஒழித்து விட்டால் எப்படி இவரால் இவ்வளவு பணம் கொடுக்க முடியும் என்கிற அந்த கேள்வியும் எழுகிறது. இவையெல்லாம் ஒரு கட்சியை தாக்கி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. இறந்து போனது என்பது ஒரு மிகப்பெரிய துயரம், அது மானுடத்தினுடைய அவலம்.
அதனை இப்படி ஒரு சுற்றுலா போல ஆக்கிவிடக்கூடாது. அந்த மக்களையே சொல்ல வைத்து 20,00,000 காசோலை தொகை போனதற்கு பிறகு மறுநாள் அந்த மக்களிடத்திலே எங்களுக்கு பிள்ளை போனாலும் பரவாயில்லை, விஜய் தான் எங்களுக்கு பெரிய தலைவர் என்று அவர்களை சொல்ல வைப்பதெல்லாம் திரும்ப திரும்ப பணத்தையும் திரை உலக புகழையும் காட்டி ஒட்டுமொத்தமாக மானுட சமூகத்தையே அவமதிக்கிற செயலாக இருக்கிறது என்பதை நடிகர் விஜய் அறிந்திருக்கவில்லை என்றாலும் அருகில் இருக்கிறவர்களாவது சொல்ல வேண்டாமா? எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல், அரசியல் பார்வையும் இல்லாமல், மானுடம் பற்றிய சிந்தனையும் இல்லாமல் ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டு அடுத்த தேர்தலிலேயே முதலமைச்சராகவும் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவது எவ்வளவு பெரிய பேராசை, எவ்வளவு பெரிய மக்களுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு அவலம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படித்தான் இந்த அரசியலை இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து மக்கள் புறப்பட்டு விட்டார்கள். இன்று காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு அறையாக போய் அவர் மக்களை சந்திக்கப் போகிறாராம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் பக்கத்திலிருந்து விஜயை பார்க்கலாம் என்று அந்த தாவேகா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் அவர்கள்? தங்கள் பிள்ளைகளை, தங்கள் குடும்பத்தின் உறுப்பினரை இழந்து போனதற்கு ஆறுதல் பெறுவதற்காக. என்ன சொல்லி அழைத்து வரப்படுகிறார்கள்? நடிகர் விஜயை நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி அழைத்து வரப்படுகிறார்கள். வெறும் சூடம் சாம்பிராணி எல்லாம் காட்டி ராகுகாலம் யமகண்டமெல்லாம் பார்த்து ஒரு சொகுசு சுற்றுலாவிலே, அதுவும் பனையூருக்கு சென்னையில் அவர் இருக்கிற அலுவலகத்திற்கு கூட்டி வராமல் மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து அங்கே ஒரு பெரிய விடுதியில் எல்லோருக்கும் தனித்தனியாக அறைகள் போட்டு அந்த மக்களுக்கு அறியாமையிலும் வறுமையிலும் இருக்கிற அந்த மக்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற ஆசை காட்டி அல்லது அச்சுறுத்தி அவர்களை கொண்டு வந்திருக்கிற இந்த நிகழ்வோடு முடிவதாக இறுதி நிகழ்வாக இருக்க வேண்டும். இது தொடரக்கூடாது. முடிந்தால் அவர் போய் மக்களை சந்திக்கட்டும், இல்லையானால் வேறு வேலையை பார்க்கட்டும். வேறு வேலை என்றால் அரசியலை விட்டுவிட்டு வேறு வேலையா? அது இன்னமும் நாட்டுக்கு நல்லது. முடிந்தால் அரசியலை விட்டுவிட்டு பார்க்கட்டும், அல்லது அரசியலை கவனமாக பொறுப்பாக அதற்கு உரிய நிதானத்தோடு அவர் அணுக வேண்டும் என்பது இயல்பான ஒரு குடிமகனாக கூறுகிற ஒரு செயல்பாடு தான் இது. இங்கே நிலைமை இப்படி இருக்கிறது என்றால் இந்தியாவிலே எப்படி இருக்கிறது? இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் இருக்கிற 4 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் பொதுத்துறை என்று ஒன்று இருக்குமா என்றே தெரியவில்லை. ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் பொதுத்துறையின் மீது தனி கவனம் செலுத்தப்பட்டு பல்வேறு பொதுத்துறைகள் உருவாகின. அப்படி உருவானது தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இன்றைக்கு இருக்கிற எல்ஐசி, பிஎஸ்என்எல் எல்லாம் பின்னால் ஒவ்வொருவராக நேரு தொடங்கி வைத்து அடுத்தடுத்த பிரதமர்களின் காலத்தில் பொதுத்துறைகள் வந்தன. பொதுத்துறை என்பது முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அரசும் மக்களுமாக மற்றவருமாக சேர்ந்து நடத்துகிற ஒரு துறை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக போய் கொண்டிருக்கிறது. ரயில்வே என்னாயிற்று? பிஎஸ்என்எல் என்னாயிற்று? பிஎஸ்என்எல்லை கையில் வைத்திருக்கிறவர்கள், அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு அறையிலே உட்கார்ந்திருக்கிற எல்லோருக்கும் அந்த எண் கிடைக்கிறது, தொலைபேசி வேலை செய்கிறது. ஒருவருக்கு வேலை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் பிஎஸ்என்எல் வைத்திருக்கிறார், அது வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? அது வேலை செய்யாவிட்டால் தானே அவர் ஜியோவுக்கு போவார், இல்லையானால் பிஎஸ்என்எல்லையே இருந்து விடுவாரே. எனவே அரசு நிறுவனத்தை ஒழிப்பது, இப்படித்தான் ஒவ்வொன்றாக ஒழித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எல்ஐசி ஏறத்தாழ மூழ்கும் நிலைமைக்கு வந்திருக்கிறது. எல்ஐசியும் கூட 1950களில் தொடங்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனம். மக்களுக்கு பல்வேறு விதமான காப்பீடுகளை அது தந்திருக்கிறது. மக்கள் முதலீடு செய்வதற்குரிய இடமாகவும் அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதானிக்கு ஒரு நெருக்கடி வந்துவிட்டது. அதானிக்கு நெருக்கடி வந்தால் எல்ஐசிக்கு என்ன சிக்கல்? அதானிக்கு ஏன் நெருக்கடி வந்தது என்பதை நாம் அறிவோம். அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பர்க் என்கிற நிறுவனம் அவருடைய நிறுவனங்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் வெளியிட்ட பிறகு பங்கு சந்தையில் அதானியினுடைய நிறுவனங்கள் மளமளவென்று கீழே சரிந்தன. அவரை காப்பாற்ற வேண்டாமா? அவர் யார்? பிரதமர் மோடியினுடைய நண்பராயிற்றே, குஜராத்தை சேர்ந்தவராயிற்றே. எனவே குஜராத் தொழிலதிபரான அதானிக்கு எல்ஐசியிலிருந்து 525 கோடி ரூபாயை முதலீடாக போடுவது என்பது எத்தனை பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய கொடுமை! யாருடைய பணம்? மக்களின் பணத்தை எடுத்து ஒரு தனியார் உயர்வதற்கு அவர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சி இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும், போகிற போது இந்தியாவில் என்ன மிஞ்சும் என்று நமக்கு தெரியவில்லை. முதல் அவர்களுக்கான எச்சரிக்கை மணி வருகிற நவம்பர் 14 அன்று அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பீகார் தேர்தல் முடிவுகள் அன்றைக்குத்தான் வருகின்றன. ராகுல் காந்தி மிக தெளிவாக அங்கு நடந்த வாக்கு திருட்டுகளை எல்லாம் சான்றுகளோடு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடைசி நேரம் வரை இந்தியா கூட்டணியில் முட்டலும் மோதலும் இருக்கின்றன என்றார்கள். இன்றைக்கு எல்லாவற்றையும் கடந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளரே அசோக் கெலாட் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் தேஜஸ்வி தான் பீகாரின் முதல்வர் என்று ஒரு நல்ல அறிவிப்பு. எனவே கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தேஜஸ்வியை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றன. அந்த பீகார் தேர்தலில் வரவேண்டிய முடிவு இந்தியாவின் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.